أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவருடைய ஜனாசாவில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய மரணத்தை குறித்து நினைவு கூறுமாறும் அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் படிப்பினைகளை வெற்றி கொள்ளுமாறும் நமக்கு பல்வேறு அறிவுரைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய மரணம் என்பது அது ஒரு முடிவு அல்ல, அது இன்னொரு வாழ்க்கையினுடைய தொடக்கம். அந்த வாழ்க்கையில் ஒரு மனிதர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஒரு மனிதன் எவ்வாறு வாழ்ந்தான் என்பதை பொறுத்துதான் அது முடிவு செய்யப்படும். இந்த உலகத்திலே வாழுகிற நாம் இந்த உலகத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாகவும், இந்த நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய மனைவிக்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய யதார்த்தமான நிலை என்று என்னவென்று சொன்னால், நீங்க எவ்வளவுதான் இந்த உலகத்துக்காண்டி நீங்க உழைச்சாலும் சரி, உங்களுடைய குடும்பத்துக்காக உழைச்சாலும் சரி, உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் உழைத்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதற்காக செலவிட்டாலும் சரி, ஒரு யதார்த்தமான உண்மை என்னவென்று சொன்னால், நீங்கள் இறந்து விட்டீர்களேயானால் உங்களுக்காக வேண்டி பெரிய அளவிலெல்லாம் அவர்கள் கஷ்டப்படவோ சிரமப்படவோ மாட்டார்கள். அதிகபட்சமா என்ன நடக்கும், ஒருத்தவங்க வீட்டுல இறந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு யாரும் வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு வீட்டுல அடுப்பு எரியாது. 3 நாளைக்கு பிறகு என்ன நடக்கும், யாராவது வீட்டுல அடுப்பை பத்தி சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. 3 நாளைக்கு பிறகு பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாரும் ஸ்கூலுக்கு போங்க, ஏன் இன்னும் சும்மா இருக்கிறீங்க, மவுத்துன்றது வர்றதுதான், ஒரு மனிதன் பிறந்தா இறக்கத்தான் போறான், அதனால எல்லாரும் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லி எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவாங்க. 3 நாளைக்கு பிறகு எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. அதிகபட்சமா மனைவி கூட என்ன செய்வாங்க, ஒரு கணவன் இறந்து விட்டால் அல்லது ஒரு மனைவி இறந்து விட்டால் அந்த வீட்டு வாசல் வரைக்கும் வந்து அழுவாங்க. அவ்வளவுதான், இப்படி போயிட்டீங்களே யா அல்லாஹ் அப்படின்னு அழுவாங்க. அவ்வளவுதானே தவிர வேறு நமக்காக வேண்டி என்ன நடக்கும், எதுவுமே நடக்காது. பெரிய அளவுல கவலைப்படுவாங்களா, வருஷ கணக்கில் கவலைப்படுவாங்களா, நமக்காக வேண்டி அவங்க எதுவும் செய்ய முடியுமா? ஒரு தகப்பனாரை கொண்டு போய் கபருக்குழியில வைக்கும் பொழுது ஒரு மகன் அதற்காக எதுவும் கவலைப்படுவானா, ரொம்ப அதற்காக வேண்டி ஏதாவது உதவி செய்வானா? எங்க அத்தாக்கு இருட்டுனா பிடிக்காது, எங்க அம்மாக்கு இருட்டுனா பயம், அதனால நானும் உள்ள சேர்ந்து படுத்துக்கிறேன், நானும் உள்ளே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மகன் சொல்ல முடியுமா? ஒரு கணவன் சொல்ல முடியுமா? ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு மனைவி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு மகன் என்ன செய்வான், தகப்பனை கொண்டு போய் உள்ள வச்சா அவனும் உள்ள இறங்கி அடக்கம் பண்ணுவான். எதுக்கு? அந்த இருட்டுல கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான், வேற எதுக்கும் கிடையாது. கொஞ்ச நேரம் அடக்கம் உள்ள இறங்கி அந்த குழியில இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன்ட்ட திடீர்னு ஒரு கை வரும், எல்லாரும் மேல ஏற்பா மேல ஏற்பா அப்படின்னு சொல்லி ஒரு கை வரும். உடனே என்ன செஞ்சுவாரு, மேல ஏறிடுவார், அவனும் சேர்ந்து மல்ல தள்ளுவான். இவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை யதார்த்தமானது இவ்வளவுதான். நமக்காண்டி யாரும் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட போறது இல்ல, நமக்காண்டி பெருசா யாரும் அழ போறது இல்ல. இந்த உலகத்துக்காக நீங்க என்ன வேண்டுமானாலும் உழைச்சிருக்கலாம். உங்க மனைவிக்காக நீங்க உழைச்சிருக்கலாம். என் கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவ்வளவு நல்லவரு, எனக்காண்டி நகைகளை வாங்கி தந்தவரு, நான் பல இடங்களுக்கு போகும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக எனக்கு பெரிய அளவுல பொருளாதாரத்தை செலவிட்டவரு என்றெல்லாம் சொல்லலாம். என் மனைவி அவ்வளவு நல்லவள், என்னை அவ்வளவு பார்த்து கொண்டால், என்னை அவ்வளவு கவனிப்பாள், நான் விரும்பியதெல்லாம் எனக்கு செய்து தருவாள் என்று மனைவியை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் புகழலாம். ஆனால் யதார்த்தம் என்ன, ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் 1 வாரம் 10 நாள் கழிந்து விட்டது என்று சொன்னால் நாம் அதைகள் எல்லாம் மறந்துடுவோம். நாம பாட்டு நம்முடைய செயல்களை, நம்முடைய பொழப்ப, நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையை நாம செய்வதற்கு கடந்து விடுவோம். இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்ப இதில் நாம எதற்காக வேண்டி உழைக்கணும், எதற்காக கஷ்டப்படணும், எதற்காக பாடுபடணும் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல யாரும் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, இந்த பொருளாதாரம் இருந்தா என்ன வேணா செஞ்சிடலாம். ஏன்னா அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறியே,
மார்க்கம், கொள்கை, இஸ்லாம், மர்ம, தீனு, சொர்க்கம் என்று வரமாட்டியா, இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்டா, காசை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், காசு இருந்தா எங்க வேண்டுமானாலும் நோய் நிவாரணத்துக்கு மருத்துவம் பார்க்கலாம், ஏன்னா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கியே, காசு இருந்தா சொந்த பந்தெல்லாம் என் கூட வந்துடும், எல்லாருமே என் பக்கத்துல வந்துருவாங்க, நான் காசு இருந்தா அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் என்று சொல்லக்கூடிய என்று நினைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான். மனுஷன் அப்படிதான் சொல்றான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் என்ன நினைக்கிறான் என்றால் தன்னுடைய செல்வம் தன்னை நீடிக்க செய்யும், இந்த உலகத்துல எப்படி வேண்டாலும் பணம் இருந்தா காசு இருந்தா எப்படி வேண்டாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். ஆனா அப்படி கிடையாது, அப்படி வாழ முடியாது. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு காசு வேணும் சம்பாதிங்க, எதை எடுத்துட்டு போக முடியுமா? எதுவும் நாளை மறுமையில் நமக்கு உதவ போகுதுறதா? இந்த கபூர்ல கொண்டு போய் வச்சோன்னே அது நமக்கு ஏதாவது உதவி செய்யுமா? நம்முடைய வீடு, நம்முடைய வாசல், நம்முடைய சொத்து ஏதாவது நமக்கு நாளை மறுமையில் அல்லது இந்த கபருடைய வாழ்க்கையில் பயன் தருமா? இப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், எதைக்காண்டி முளைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் மரணத்தை எதிர்நோக்கிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றானே, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும். மரணத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு பையன் இருக்கான், 20 வயசு பையன், அவனை கூப்பிட்டு கேளுங்க, நீ மரணத்துக்கு தயாரா? என்ன கேட்பாங்க? ஏங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? 20 வயசு தான் ஆகுது, அவன் ஒரு யங்கஸ்டரா இருக்கிறான், அவன் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு உலகத்துல, கல்யாணம் முடிக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், உலகத்துல எவ்வளவு இருக்கு, அவனை போய் மரணத்துக்கு தயாரா, மரணத்தை விரும்புறியான்னு அவனை போய் கேட்கறீங்களா, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம். சரி, கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டான், இப்ப நீ மரணத்துக்கு தயாரா? இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், அதுக்குள்ள மரணத்துக்கு தயாரான்னு கேக்குறீங்க, குழந்தைகளாம் பெத்துக்க வேணாமா அப்படின்னு சொல்லுவான். குழந்தைகளாம் பெத்து முடிச்சுட்டான், இப்ப போய் கேளுங்க மரணத்துக்கு தயாரா? இப்பதான் குழந்தை பெற்றிருக்கேன், அதை வளர்க்க வேணாமா, அது ஒரு ஆளாக்க வேணாமா, அதுக்கு ஏதாவது சேர்க்க வேணாமா, அதுக்கு நல்லது உள்ளதுகளை பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லுவான். சரி, அதுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு, கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு போய் கேளுங்க, இப்ப நீ மரணத்துக்கு தயாரா? இப்பதானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு பேரன் பேத்திய மார்பை போட்டு வளர்த்துட்டேன்னா, பேரன் பேத்திய நான் பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியா போயிருவேன் அப்படின்னு சொல்லுவான். பேரன் பேத்திய பெத்து எடுத்தாச்சு, இப்ப போய் கேளுங்க மரணத்துக்கு தயாரா? இப்பதானே பேரன் பேத்திய பார்த்திருக்கேன், எனக்கு என்ன வயசா போச்சு, நான் தாத்தா ஆயிட்டேன்னா, பேருக்கு தான் தாத்தா, ஆனா நான் வயசுல தாத்தா கிடையாது, நான் ஆள் நல்லா தான் இருக்கிறேன், நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கிறேன், இப்ப எனக்கு எதுக்கு மரணம் அப்படின்னு சொல்லி அதையும் தள்ளி போடுவான். பேர பேத்திகளுக்கு கல்யாணம் முடிச்சு என்னுடைய கொள்ளு பேரனையும் கொள்ளு பேத்தியையும் பார்த்துட்டேன்னா நான் இந்த கட்ட நிம்மதியா போய் சேர்ந்துரும் அப்படின்பா. சரி, கொள்ளு பேரனையும் பார்த்தாச்சு, கொள்ளு பேத்தியையும் பார்த்தாச்சு, பேர பேத்திகளுக்கு எல்லாம் கல்யாணம் முடிச்சாச்சு, இப்பயாவது நீ மரணத்துக்கு தயாரா கேட்டா இல்ல. மரணத்தை அப்படியே தள்ளி கொண்டு, மரணத்தை விரும்பாத மனிதன், மரணத்தை நேசிக்காத மனிதன். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீ எங்கே விரண்டு ஓடினாலும், எனக்கு 20 வயசு தானே ஆச்சு, எனக்கு 30 தானே ஆச்சு, எனக்கு 35 தானே ஆச்சு, எனக்கு 40 தானே ஆச்சு, எனக்கு இப்பதானே கல்யாணம் இருக்கு, எனக்கு இப்பதானே புள்ள பிறந்திருக்கு, நான் இப்பதானே பேரம்பத்தி எடுத்திருக்கிறேன், நான் இப்பதானே வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்பதானே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் என்று நீ எந்த காரணத்தை சொல்லி விரண்டு ஓடிக்கொண்டே இருந்தாலும் மரணம் அடைந்தே தீரும். மரணத்துக்கு வயசு ஒரு காரணமா? தாடி வைக்கிறதுக்கு வயசு சொல்லுவாங்கல்ல, இந்த வயசுல ஏன்டா தாடி வைக்கிற, 25 வயசு தான் ஆகுது, இப்ப ஏன்டா தாடி வைக்கிற, 30 வயசுல ஏன்டா தாடி வைக்கிற, தாடி எல்லாம் கிளடு கட்டைகளை வைக்கிறது, வயசான 60, 70, 80 வயசு கிழமைய வைக்கிறது, உனக்கு ஏன்டா இப்ப தாடி அப்படிமாங்கல்ல. அது மாதிரி மரணத்துக்கு எப்படி பாக்குறாங்கன்னா, மரணம்ன்றது வயசான காலத்துல வரணும், இப்பெல்லாம் வரக்கூடாது. மரணத்துக்கு வயது ஒரு காரணம் அல்ல, எப்பொழுது வேண்டுமானாலும் வரும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரும், எந்த திசையில் வேண்டுமானாலும் வரும். அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்லி காட்டுறான், ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத், நீங்க எங்கே இருந்தாலும் உங்களை அடையக்கூடிய மரணம் அடைந்தே தீரும். அப்ப நாம இந்த உலகத்துக்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்காமல் மறுமைக்காக வேண்டி நம்ம என்ன உழைக்கிறோம், மறுமைக்காக நம்ம என்ன சேகரிக்கிறோம், அதுதானங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குர்ஆன்லயே அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஃபல் தன்னுர் நஃப்சுமா கத்தமத் லிகதின், நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன சேகரித்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். மறுமைக்கு என்ன சம்பாதிச்சிருக்கிறீங்க, மறுமைக்காக என்ன அமல் செஞ்சிருக்கிறீங்க, மறுமைக்காக என்ன தொழுதிருக்கிறீங்க, மறுமைக்காக என்ன தான தர்மம் பண்ணிருக்கிறீங்க, மறுமைக்காக வேண்டி என்ன பாவங்களை விட்டொடுத்து இருக்கிறீர்கள், மறுமைக்காக என்ன நல்ல செயல்களை கூட்டி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.
ஏன்னா அதுதான் நமக்கு நிரந்தர வாழ்க்கை. சஹாபாக்கள் அதை நினைச்சுதாங்க அழுதாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்திற்கு என்று நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபி தோழர், அவர் கபர்ஸ்தானுக்கு வந்தால் தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுவார். தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, உஸ்மான் அவர்களே, நீங்க சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்களாச்சே, சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசும்பொழுது கூட இவ்வாறு நீங்கள் அழுதது கிடையாது, ஆனால் கபர்ஸ்தானுக்கு வந்தால் அழுகிறீர்களே ஏன் என்று கேட்டார்கள். அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், இந்த கபருடைய வாழ்க்கை என்பது மறுமையினுடைய படிக்கட்டுகளில் முதல் படிக்கட்டு, மறுமையினுடைய பகுதிகளில் முதல் பகுதி, இது ஆரம்பம். இதற்கு பிறகு மறுமை இருக்கிறது. மறுமையுடைய ஆரம்பம் தான் இந்த கபருடைய வாழ்க்கை. அதனால் இந்த கபருடைய வாழ்க்கையில் என்னுடைய நிலை எப்படி இருக்குமோ, நான் எப்படி வாழப் போகிறேனோ, கபரில் இருந்து தப்பிப்பேனா, நான் சுகம் பெறுவேனா என்பதை நினைத்துதான் நான் அழுகிறேன் தோழர்களே என்று குறிப்பிட்டார்கள். யார்? துன்நூரைன் என்று சொல்லி வர்ணிக்கப்பட்ட 2 ஒளி உடையவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 மகள்களை திருமணம் பண்ணியவர், ஒன்றன் பின் ஒன்றாக துன்நூரைன் 2 ஒளி உடையவர் என்று வர்ணிக்கப்பட்டவர், உயிரோடு வாழுகிற காலத்திலேயே சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்டவர். அவர் அழுகிறார் என்றால் நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? நம்முடைய நிலை இன்னைக்கு அப்படி இருக்குதா? நம்ம மறுமையை நினைச்சு அழுகிறோமா, கவலைப்படுகிறோமா? மரணத்தை எண்ணி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரும் என்ற நிலையில் இருக்கிற முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சற்று சீர்தூக்கி பாருங்கள். ஆகையினால் இந்த மரணம் என்பது நமக்கெல்லாம் ஒன்றை உணர்த்த வேண்டும். என்ன உணர்த்தணும்? இறந்து போயிட்டாரு, ஆனா நாம உயிரோடு இருக்கிறோம். நாம இனிமேல் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைக்கணும், எந்த பாதையில போகணும், எப்படி போனால் நம்மளுடைய வாழ்க்கையில் மறுமையினுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படி சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில நாம பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். இறந்த அந்த சகோதரிக்காக ஒவ்வொருவருமே அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில பிரார்த்தனை செய்துவிட்டு கலையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.